வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மைசூர் ரசம். ரொம்ப டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான மைசூர் ரசம் எப்படி பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கோம். 3/4 கப் புளி தண்ணியை நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 வத்த மிளகா, அதோட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர வரையில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பேன்ல அந்த பேன்லேருந்து எடுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம்.